ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கருப்பு படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதே ஆர்ஜே பாலாஜி தான். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு ஒரு வக்கீலாக இருக்காரு, ஒரு ரெப்யூட்டட் வக்கீலாக இருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கோட்டையே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு நிறையா இல்லீகலான விஷயங்களை பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கிரிமினல் வக்கீலா இருக்காரு. அப்படி கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் தான் நகைய பறி கொடுத்துட்டு அது போலீஸ் மூலியமா கிடைச்சி, அதுக்கப்புறம் அந்த நகையை வந்து போலீஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கோர்ட் மூலியமா தான் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால அந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருது. அந்த கோர்ட்ல இருந்து அந்த நகையை திருப்பி வாங்கறதுக்கு அங்க இருக்க போலீஸ்காரரே ஆர்ஜே பாலாஜிய வக்கீலா ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போய் அங்க சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு தன்னோட வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அந்த போலீஸ்காரங்களை சாட்சி சொல்ல வர விடாம, அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பணம் கொடுத்து, அப்புறம் ஜட்ஜுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து கோர்ட் கேஸ ரொம்ப நாள் வாய்தா மேல வாய்தா வாங்கி இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் அந்த அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ரொம்ப மன உளைச்சல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் லிவர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு தான் அவங்க சென்னைக்கே வருவாங்க. அந்த சமயத்துல இந்த நகை பறி போனதுனால இந்த நகை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல்கிட்ட சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து என்னால முடிஞ்சது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த நகை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் பொண்ணு மனம் உடைஞ்சு போனாலும் அந்த அப்பா வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையா எப்படியாவது இன்னைக்கு நகை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கோர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த நகை கடைசீட்டுல கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் மன விரதி அடைஞ்சி சரி, அங்க ஒரு கருப்பண்ண சாமி கோயில் இருக்கும் கோர்ட்டு பக்கத்துலயே. அந்த கோயில்ல மிளகா அரைச்சு பூசினா எதா இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கைக்கோசரம் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட நகை கிடைக்கணும்ன்றதுக்கோசரம் மிளகா அரைச்சி அந்த கருப்பண்ண சாமிக்கு பூசுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த சாமி என்ட்ரி கொடுக்குது. அந்த சாமியாவே சூர்யா நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜியை போய் ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. சந்திச்சு அந்த இடம் எல்லாமே செமையா இருக்கும். படம் ஆரம்பிச்சு ஒரு 35 நிமிஷம் கழிச்சு தான் சூர்யாவையே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் ஆர்ஜே பாலாஜியை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நேர்மையா எல்லாம் பண்ணி அந்த நகையை வெளியே எடுத்து கொடுத்துரு, நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாவுக்கு சேலஞ்சு கொடுக்கறாரு. அதே மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க அந்த கோர்ட்டுக்கு வக்கீலா வராரு. வந்து எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு உள்ள நுழையும் போதே சில பல பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா இவரால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். ஒரு கட்டத்துல தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவாரு. இதை ஆர்ஜே பாலாஜி நோட் பண்ணிட்டு, நம்ம டீலிங் போட்டுக்கிட்டோம், எதா இருந்தாலும் நேர்மையா உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணாம அந்த மாதிரி பண்ணி தான் நீ வந்து இந்த கேஸை ஜெயிக்கணும், இந்த மாதிரி மேஜிக்லாம் பண்ணி நீ ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவர் கை கட்டுப்பட்டதுனால இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணாம நேர்மையா போராடி ஜெயிக்கலான்னு பாப்பாரு. ஆனா அவரால முடியாம போயிடும். ஒரு கட்டத்துல அந்த நகை கிடைச்சாலும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம போயிடும். அப்பதான் சூர்யாவுக்கு த்ரிஷா வந்து பழக்கமாவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மனுஷனா தோத்துட்ட, ஆனா தெய்வமா நீ தோக்க கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட மேஜிக் பவர்ஸை காட்ட ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு ரணகலமான ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாமே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் சூர்யா வந்துட்டு தன்னோட கருப்பங்கிற அந்த ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அவருக்கு தோல்வியாவே தான் அமையும். கோர்ட்டு இடிஞ்சு விழுவோம். அதுக்கப்புறம் கோர்ட்டோட இடத்தையே மாத்திருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு சாமி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த எல்லைக்கு சூர்யா கருப்பசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி பண்ணுவாரு. ஆனா இவர் போன இன்னொரு எல்லைக்கு இன்னொரு கருப்பு சாமி வந்துடும். அதாவது அந்த சாமி பேர் வந்துட்டு காவ காக்கிற சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு விதமான ரூபத்துல வரும். வந்து ஆர்ஜே பாலாஜியை பழி வாங்கி அந்த கோட்டையும் நீதியையும் காப்பாத்தும். அதோடய இந்த படத்தை முடிச்சிருவாங்க. கடைசீட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னன்னா, எல்கேஜியோட செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு மாதிரி, அதாவது கருப்பசாமியும் எல்கேஜில அந்த ஒரு கேரக்டர், அரசியல்வாதி கேரக்டர் வர மாதிரியும் காட்டி இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பேக்கான படம் தான். சூர்யாவுக்கு கன்ஃபார்மா இந்த படம் ஹிட்டு தான். ஏன்னா அவரோட உழைப்பு இதுல ரொம்ப அதிகம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் அவரோட மேக்கப்பு, அதுக்கப்புறம் அவரோட நடிப்பு, இதெல்லாமே பயங்கரமா இருக்கு. த்ரிஷா ஒரு இடத்துல வந்திருந்தாலும் படம் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜியும் சூர்யாவையும் தான் மாற்றி மாற்றி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக சூர்யா வந்தாலும்
அவர் வர சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. மறக்காம தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.